Hi. Hi. Hi, how was your journey? It was good. Are you tired? No. மலேசியால இருந்து 3.5 மணி நேரம் தானே. நீங்க ஒரு பரதநாட்டிய டான்சரா அறியப்படுறீங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்டா பாராட்டப்படுறீங்க. ஆக்சுவலா கல்கி யாரு? மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா காற்றிலான் பெண்கள் வேதமில்லை மழையில் வெயில் காட்டும் மாறவில்லை இரு நேர்கோடு இணையும் இடத்தின் உருவம் இது வல்லவா சிவனை நீ பார்த்தால் சிவன் உருவம் உமையை நீ பார்த்தால் உமை உருவம் கண் பார்வை காட்டாத முழு உருவம் உடலின் தெய்வீக புரியாத புது வடிவம் வான்மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா உடலின் ஆழத்தை யாரும் காண முடியுமா குழந்தை காலத்தில் ஒரு உடல் வளர்ந்த காலத்தில் வேறுடலை சிதையில் தீ வைத்து எரித்திடும் வரையினில் உடலின் உருமாற்றம் தொடர்கதையே ஆண்கள் என்பதும் பெண்கள் என்பதும் மாய தோற்றங்கள் திருநங்கை வழியில் கரை நடுவினில் ஓடும் நதியா பெண்கள் வேதமில்லை மழையில் வெயில் காட்டும் மாறவில்லை இரு நேர்கோடு இணையும் இடத்தின் உருவம் இது வல்லவா சிவனை நீ பார்த்தால் சிவன் உருவம் உமையை நீ பார்த்தால் உமை உருவம் கண் பார்வை காட்டாத முழு உருவம் உடலில் தெய்வீகம் புரியாத புது வடிவம் வான்மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல விளார்னு ஒரு கிராமம். பிறந்து வளர்ந்ததிலிருந்து எனக்கு எங்க ஊர் மக்களும் எங்க ஊர் தோப்பும் வயலும் பிளஸ் ஆற்றங்கரையும் மட்டும்தான் தெரியும். எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு சிங்கம் மாதிரி சிலம்பவாதியார். அவருடைய முழு ஆர்வமும் சிலம்பத்திலையும் தன்னை போலவே என்னையும் உருவாக்கணுங்கிறது தான். அப்பாவுக்கு நண்பர்னா எங்க சோப்பு மாமா மட்டும்தான். அவரே சொந்தமா சோப்பு பவுடர் தயாரிச்சு பக்கத்து ஊர்களுக்கு தன்னோட புல்லட்ல கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவாரு. மாமாவுக்கு ஒரே பொண்ணு மீனா. அவன் பிறக்கும் போதே அத்தை இறந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா. மீனாவோட வாழ்க்கை பாதிக்குன்னு மாமா வேற கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. வழக்கமாக எல்லா பெரியவங்களும் முடிவு செய்யறது மாதிரி எங்கள் வீட்லேயும் மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மீனா பிறந்ததுலேருந்தே முடிவு செஞ்சுட்டாங்க. மீனாவுக்கும் அது போலவே அவள் உலகமே நான் தான். தூங்குற நேரம் போக மற்ற நேரத்துல எல்லாம் சுப்பு சுப்புன்னு என்னையே சுற்றி வருவா.
அவரோட உலகமே மீனா, புல்லட், எங்க அப்பா. மீனா, ஸ்கூலுக்கு போனியாடா? டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நல்லா படிக்கணுமா, படிப்பு தான் முக்கியம். என்னம்மா புதுசா இயேசு வந்திருக்காரு, அவரையும் லிஸ்ட்ல கொண்டாந்து சேர்த்துட்டியா நீ? அப்பா, எங்க டீச்சர் சொன்னாங்க எல்லா சாமியும் ஒண்ணுதான். கரெக்ட் தான், எல்லா சாமியும் ஒண்ணுதான். ஒரு சாமி இல்லைன்னாலும் ஒரு சாமி காப்பாத்தும். அந்த சாமி பெருசு, இந்த சாமி பெருசுன்னு நம்ம சண்டே போட்டு கூடாது. எல்லா சாமியும் ஒண்ணுடா. என்ன சோப்பு எப்ப பார்த்தாலும் பொண்ண கொஞ்சம் வேலை. ஏன் நீ தான் வர்றது கொஞ்சறேன்? இந்த லூஸ்ல சோப்பு பவுடர் கொடு. கொஞ்சிட்டாலும் நான் லூஸ்ல தானே கேட்டேன். இங்க யாரும் நட்டு கிடையாது லூஸ் ஆகிறதுக்கு. சோப்பு வாங்குறதும் நிமிர்ந்திருக்க வேண்டியதானே? தனி கட்டையா இருக்குன்னு வளைச்சு போடலான்னு பாத்தியா? ஆமா, இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவரை போய் வளைக்கிறாங்களாமா. சோப்பு சோப்பு ஆளுங்க கொலுங்க இதுக்குதான் வந்தா போல இருக்கு. மீனா, இந்த காசை கொண்டு போய் அந்த போட்டோ பக்கத்துல இருக்கிற டப்பால வைமா. இன்னைக்கு 5 ரூபாய் நஷ்டம். அம்மா அப்பப்ப ரேடியோல ஏதாவது ஒரு நல்ல பாட்டு வந்தா எங்களுக்கு ஆடி காட்டுவாங்க. அக்காவுக்கெல்லாம் அம்மா ஆடினா அது ஒரு ஜோக்கு. ஆனா எனக்கு அது ரத்தத்திலேயே கலந்து உயிருக்குள்ளேயே வாழ தொடங்குச்சு. மாடு திங்குது. மாட்டிக்கிட்டீங்களா? ஒரு மரத்துக்கல்ல ஒரு மண்டலம் குடிக்கணும்னு நாம 2 மண்டலமா வந்துட்டு இருக்கோம். நான் தினமும் குடிக்கிறேன். நீ ஒரு வயது குடிச்சியா? சாப்பிட்டு உடம்ப தேத்துறா. நண்பா, உனக்கு கள்ளு பாடி, எனக்கு கல்லு பாடி. புரியுதா? எங்க புரியுது? கல்லே வந்துருச்சு பாரு. குடிச்சு உடம்பு நல்லா தேத்து. நான் ஊறுகாய நக்கிக்கிறேன். மாப்பிள வா 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 வாடா செல்லம், வா 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 வா. எப்படா என் பொண்ணுக்கு பரிசம் போட போற? ஐயோ, இப்போ என்ன சலிப்பு சலிச்சுக்கிறான். விடாம குடிச்சிட்டு இருக்க. டேய் சுபு, என்னடா இன்னைக்கு உக்கு தலையாரி விளையாட வரியா? நீயா நானா பாத்துடண்டா. நான் ரெடிடா. ஒரு அடியும் பொம்பரும் கோலிடா. எதுன்னு சொல்லுடி மீனா, பயப்படாம எதுன்னு சொல்லுடி மீனா. அந்த ரோஸ் கலர் இருந்த ஏன் பொம்பத்தையோட உடைச்ச? இந்த தடவை என்கிட்ட வச்சுப்பியா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விடுங்கடா. உன் மேல எதுவும் தப்பு இருக்காடா? இல்லப்பா. கோழையா 100 வயசு வாழறத விட வீரனா அல்பாயுசுல செத்து போகலாம். என் பையனா இருந்தா அவனை அடிச்சுட்டு வீட்டுக்கு வா. முடிஞ்ச வரைக்கும் அவனை அடிச்சுக்கடா. உங்க அப்பா கூட்டம் தான் நான் என்ன பயந்துடுமா?